நண்பர்களே, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீர்கள்? 8 கிளாஸஸ் பெர்ஃபெக்ட். ஆனால் நீங்கள் அதை தப்பான நேரத்தில் தப்பான முறையில் குடிக்கிறீர்களா? இந்த வீடியோ உங்களை ஷாக் ஆக்கும். ரூட்ஸ் ரிவைவின் இந்த பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தண்ணீர் குடிப்பது ரொம்ப சாதாரண விஷயம்னு நாம நினைக்கிறோம், கரெக்டா? ஆனா அதிலையும் நாம கவனிக்க வேண்டிய பல ரகசியங்கள் இருக்கு. நாம எல்லோருமே இப்போலாம் ஹெல்த் மேல ரொம்பவே அக்கறை காட்டுறோம். ஜிம்முக்கு போறோம், கரெக்டா டயட் ஃபாலோ பண்றோம். ஆனா இயற்கையோட மிக அடிப்படையான இந்த தண்ணியை குடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுறோம் தான் சொல்லணும். ரொம்ப சாதாரணமா நாம பண்ற சில சின்ன சின்ன தவறுகள் நம்ம உடம்புக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சா நிஜமாரே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறவங்க கூட பண்ற ஒரு பெரிய தப்ப கவனிப்போம். சாப்பிடும்போதே நடுநடுல நிறைய தண்ணி குடிக்கிறது, இல்லனா ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே ஜில்லுன்னு எடுத்து குடிக்கிறது. இது நிறைய பேருக்கு பழக்கமா இருக்கும் இல்லையா? இப்படி சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம வயித்துல உணவை செரிக்க வைக்கிற அந்த ஜீரண அமிலங்கள் எல்லாம் நீர்த்து போயிடும். இதனால செரிமானம் ரொம்ப ரொம்ப மெதுவாயிடும். பல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதுதான் முதல் காரணம்னு இயற்கை மருத்துவம் ஆணித்தரமா சொல்லுது. அப்படியானா எப்போதான் தண்ணி குடிக்கணும்? டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலையில 6-7 மணிக்கு, அதாவது எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். சரி, சாப்பிடும்போது குடிக்க கூடாதுன்னா எப்போ குடிக்கலாம்? சாப்பிட்றதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு சரியா 45லேருந்து 60 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க தண்ணியே குடிக்கணும். இப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம ஜீரண உறுப்புகள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உணவை முழுமையா செரிமானம் பண்ணும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. காமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் காலில் எழுந்திருத்தவுடன் என்ன குடிக்கிறீர்கள்? காஃபி, டீ, வாட்டர்? ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நண்பர்களே, கேளுங்கள். காலையில எழுந்ததும் முதல் வேலையா தண்ணி குடிக்கிறது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியுமா? நம்ம ஆயுர்வேதத்துல இத உஷபானம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்வாங்க. காலையில எழுந்த உடனே ஒரு 2 கிளாஸ் வெதுவெதுப்பான இல்லனா சாதாரண தண்ணி குடிக்கும்போது அது நைட் முழுக்க வேலை செஞ்ச நம்ம சிறுநீரகங்களை சூப்பரா சுத்தம் பண்ணிடும். குடலை ஈரப்பதமாக்கி இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனைய பக்கத்திலே வராம பாத்துக்கும். சிம்பிளா சொல்லணும்னா அன்னைக்கு முழு நாளுக்கான ஜீரண சக்தியை தட்டி எழுப்புற ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. அடுத்ததா தண்ணியோட டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை. இந்த ஐஸ்ட் வாட்டர், ரொம்ப கூலிங்கான தண்ணி குடிக்கிறத இயற்கை மருத்துவம் கண்டிப்பா வேணாம்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? குளிர்ந்த தண்ணி நம்ம குடல்ல இருக்கிற ரத்த நாளங்களை அப்படியே சுருக்கி அந்த ஜீரண நெருப்ப மொத்தமா அணைச்சிடுது. அது மட்டும் இல்லாம அந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணிய நம்ம உடம்போட நார்மல் வெப்பநிலைக்கு மாத்துறதுக்காக நம்ம உடம்பு தன்னோட நிறைய எனர்ஜியை வீணாக்குது. அதனால எப்பவுமே ஒரு 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் இருக்கிற அந்த வெதுவெதுப்பான தண்ணியை குடிக்கிறது தான் பெஸ்ட். இது உங்க மெட்டபாலிசத்தை தூண்டி விட்டு குடலுக்கும் ரொம்ப இதமா இருக்கும். ஒரு நிமிஷம், இந்த நம்பர் 93 மைக்ரோகிராம்ஸ் அப்படிங்கறது என்னென்ன கெஸ் பண்ண முடியுதா? பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல தொடர்ந்து தண்ணி குடிக்கிற ஒரு நபர் ஆவரேஜா ஒரு நாளைக்கு தான் உடம்புக்குள்ள அனுப்புற பிபிஏ அப்படிங்கிற ஒரு கொடிய ரசாயனத்தோட அளவு தான் இது. நினைச்சு பாருங்க, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் சத்தமே இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்களை ரொம்ப பெரிய அளவுல பாதிக்குது. இந்த மாதிரி நச்சுத்தன்மை வாய்ந்த பிளாஸ்டிக்கு பதிலா நம்ம என்னதான் யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். 5000 வருஷம் பழமையான தாமிர ஜலம், அதாவது நம்ம செம்பு பாத்திரத்துல தண்ணி வைக்கிற முறைக்கு தாராளமா மாறலாம். செம்பு பாத்திரத்துக்கு 97% கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிற சக்தி இருக்கு. இல்லனா நம்ம ஊர் பாரம்பரிய மண்பானை, இது இயற்கையாவே தண்ணிய ஃபில்டர் பண்ணி நல்லா ஜில்லுன்னு நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஆல்கலைன் தன்மையோட கொடுக்குது. எவ்வளவு சூப்பர்ல! இதுவரை தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு போதுமான தண்ணி உடம்புல இல்ல அப்படிங்கிறதுக்கான அறிகுறி வெறும் தாகம் எடுப்பது மட்டும்தான் நினைச்சா அது தப்பு. காலையில தூங்கி எழும்போதே ஒரு மாதிரி தலைவலி வருதா? மத்தியான நேரத்துல திடீர்னு எனர்ஜியே இல்லாத மாதிரி ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றீங்களா? மூட்டு வலி, அப்புறம் மூளையில ஒருவித மந்த நிலை, இது எல்லாமே நீங்க ரொம்ப நாளா நாள்பட்ட நீர்ச்சத்தின்மையால, அதாவது கிரானிக் டீஹைட்ரேஷனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட் அறிகுறிகள் தான். சரி, உங்க உடம்புல நீர்ச்சத்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான அதே சமயம் துல்லியமான டெஸ்ட் இருக்கு. உங்க சிறுநீரோட நிறத்தை கவனிங்க. அது வெளிர் மஞ்சள் நிறத்துல இருந்தா நீங்க ஆப்டிமல், அதாவது ரொம்ப சரியா தண்ணி குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவே கொஞ்சம் அடர்ந்த மஞ்சள் நிறத்துல இருந்தா உங்க உடம்புக்கு தண்ணி பத்தல, உடனே ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். ஒருவேளை ரொம்ப டார்க்கா பிரவுன் நிறத்துல இருந்தா நீங்க கடுமையா டீஹைட்ரேட் ஆகியிருக்கீங்கன்னு அலர்ட் ஆகுங்க. காலையில போற முதல் சிறுநீரை வச்சு இதை செக் பண்றது ரொம்ப ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும். எப்பவுமே வெறும் தண்ணியவே குடிக்கிறதுக்கு பதிலா அதுல சில இயற்கை பொருட்களை சேர்த்து குடிக்கும்போது அதோட பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். எலுமிச்சை சேர்த்தீங்கன்னா கல்லீரல் சூப்பரா சுத்தமாகும். சீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி இந்த வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள் எல்லாத்தையும் குறைக்கும்.
மல்லி விதை சேர்த்த தண்ணி சிறுநீர் தொற்று அதாவது யூடிஐய தடுக்கும். அது மட்டுமா, நம்ம பாரம்பரிய வெட்டிவேர் ஊற வச்ச தண்ணி இந்த கோடை காலத்துல உடல் சூட்டை தணிச்சு உங்களை எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் குளிர்ச்சியாவும் வச்சுக்கும். இத உங்க வீட்லயே நீங்க ரொம்ப ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க கல்லீரலை டீடாக்ஸ் பண்றதுக்கான ஒரு அற்புதமான சிம்பிளான குறிப்பு இப்ப சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணீர்ல 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான ஆப்பிள் சீடர் வினிகர், அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இத அப்படியே மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயித்துல ஒரு 2 கிளாஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி ஒரு புது எனர்ஜி கிடைக்கிறத நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. நாளை காலை உங்கள் நாளை புத்துணர்ச்சியோடு தொடங்க போகும் அந்த முதல் கிளாஸ் தண்ணீர் எதாக இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு உதவியதா? இப்படிப்பட்ட இயற்கை மருத்துவ ரகசியங்கள் தொடர்ந்து பெற இப்போவே ரூட்ஸ் ரிவைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். இன்று உங்கள் நேரம் எடுத்து பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எனது பணி. அன்புடன், ரூட்ஸ் ரிவைவ்.